பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். வரும் மாதத்தின் கடைசி நாளுக்குள்ள நம்ம வந்துட்டோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நடத்தி வந்ததை நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு நாள் ஆண்டவர் பேசினார், ஆறுதல் படுத்தினார், தைரியப்படுத்தினார், பலப்படுத்தினார், ஆலோசனை கொடுத்தார், வழி நடத்துதலை தந்தார். எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் பார்த்தீங்களா? இந்த கடைசி நாளில் கூட ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் தருகிறார். இந்த இடம் அழகா இருக்கிற பார்த்தீங்களா? பின்னால கடலுடைய இறைச்சல், அலைகள் எழும்பி வருகிறது. பின்னால மலைத்தொடர் பார்த்தீங்கல்ல, சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற கேப்டவுன் பட்டணத்தில் நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு மலைத்தொடர் இருக்குது. அதில் 12 மலை முகப்புகள் இருக்கிறது. 12 அப்பாஸ்தலர் என்று அழைக்கப்படுகிறது. 12 அப்போஸ்தலர்கள். இயேசுக்கு 12 சீஷர் இருந்தாங்கல்ல, அதை நினைவு கூறும்படி இந்த மலைக்கு அந்த பெயரை வச்சிருக்கிறாங்க. ரொம்ப அழகா இருக்கு, பார்க்கறதுக்கே பியூட்டிஃபுல்லா இருக்குது. ரொம்ப சந்தோஷம். இந்த நாளில இந்த காட்சியை நீங்க பார்த்து மகிழும் போதே உங்களுக்கு ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். உபாகமம் 28:12 வசனத்துல, உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை கர்த்தர் திறப்பார். அதாவது உங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். வானத்தை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பாராம். அதாவது நீ கடன் வாங்குவதிலே கடன் கொடுப்பாய். பண கஷ்டம், பண நெருக்கடி, வறுமை, இதிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார் என்பதுதான் வாக்கு தத்துவம். இனி நீங்கள் கடன் வாங்குவதிலே கடன் கொடுப்பீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? கடன் பிரச்சனை தானே. கடன் 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 எல்லாம் வட்டிக்கே போயிடுறது. சம்பாதிக்கிற பணம் எல்லாம் ஆசீர்வாதமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு செழிப்பை கொடுத்து கடனே இல்லாத வாழ்க்கையை கொடுக்க வாக்கு பண்ணி இருக்கிறார். நீங்க விசுவாசித்து ஜெபித்தீங்கன்னா இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை சுதந்திரித்து கொள்ள முடியும். இன்றைக்கு அதுக்கு தான் ஜெபிக்க போகிறோம். இனி நீங்கள் கடன் வாங்கக்கூடாது. கடன் இல்லாத ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை நீங்க வாழணும். ஆனா இந்த வசனத்தோடு தொடர்புடைய இன்னொரு வசனம் இருக்குது. மல்கியா 3:10 வசனத்துல, நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேன், என்ன சோதிச்ச பாருங்க என்றார். ஆண்டவர் சேலஞ்ச் பண்றாரு. என்ன சோதனை அது? தசம பாகத்தை என்னுடைய பண்டக சாலையில கொண்டு வாங்க. அதாவது நமக்கு வரக்கூடிய வருமானத்துல நீங்க சம்பளம் வாங்கினா அதுல 10% வியாபாரம் செய்தா லாபத்துல 10%. அதான் தசம பாகம் என்பது 10%. அது கர்த்தருக்குரியது. அதன் மூலமாய் தேவனுடைய சபைகள் ஆசீர்வதிக்கப்படணும். மிஷனரி ஊழியங்கள், சுவிசேஷ ஊழியங்கள், கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படணும். அதற்கு அந்த பண செலவு செய்யப்படணும். அப்ப நீங்க அதை கரெக்டா செய்தா வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொல்றார். நான் தான் காணிக்கை கொடுக்கறேனே, சர்ச்சுக்கு போகும்போது காணிக்கை போடுறேன், கூட்டத்தை போகும்போது காணிக்கை போடுறேன். எல்லாம் உண்மைதான். கொடுக்க வேண்டிய அளவு கொடுக்கிறோமா? ஏதோ கொஞ்சம் கொடுக்கிறோம். வேறு வசனத்துல சொல்லப்பட்டபடி நீங்க ஆண்டவர் கொடுத்தீங்கன்னா, ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடி வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். என் வாழ்க்கையில நான் அதை பார்க்கிறேன். எங்க ஊழியத்துல அதை பார்க்கிறோம். எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற, எனக்கு நான் பிரசங்கம் பண்ணி ஊழியம் செய்தா எனக்கு கொடுக்கிற காணிக்கையில தசம பாகத்தை நான் வேறொரு ஊழியத்துக்கு கொடுப்பேன். அதே மாதிரி ஒரு தசம பாகத்தை ஏழைகளுக்காக செலவு பண்ணுவேன். நான் 2 தசம பாகம் கொடுக்கிறேன். இயேசுடிக்கிற ஊழியத்துல அதை பின்பற்றுகிறோம். ஒரு தசம பாக காணிக்கை எடுத்து பல ஊழியங்களுக்கு, மிஷனரி ஸ்தாபனங்களுக்கு, தேவையுள்ள ஊழியர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறபடி அனுப்புவோம். ஒரு தசம பாகத்தை ஏழைகள், விதவைகளுக்கு உதவி செய்ய பயன்படுத்துகிறோம். அதனாலதான் இவ்வளவு நன்மை செய்ய முடிகிறது. அதை பார்த்துதான் கர்த்தர் எங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார். இதுதான் ரகசியம். இதை நீங்க அறிந்து கொண்டு அதன்படி வாழ நீங்க உங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணித்து கொண்டா கடன் இருக்காது, பண பிரச்சனை இருக்காது. எப்பவும் ஒரு செழிப்பு, நன்மை உண்டாக்கி கொண்டே இருக்கும். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் வானத்தின் பலகணிகளை திறந்து ஒன்று ஆசீர்வதிப்பேன். அப்போ நீங்க அதற்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? இனிமே ஆண்டவரை நீர் எங்களுக்கு தருவதில்லை,
நான் நீ எவ்வளவு உம்முடைய ஊழியத்திற்கு ஏழைகளுக்கு கொடுக்க சொல்றீர நான் கொடுக்கிறேன், உமக்கு கொடுக்க வேண்டிய அளவு நான் கொடுப்பேன் அப்படின்னு ஒப்பு கொடுங்க. இடம் கொள்ளாமற் போக மட்டும் நிரம்பி வழியும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இனி கடன் பிரச்சனை இருக்காது, வறுமை இருக்காது. விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா இருதயத்துல கை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் சொன்னபடி கொடுக்க வேண்டிய அளவு நான் உமக்காக உம்முடைய ஊழியத்திற்காக ஏழைகளுக்காக கொடுக்க அர்ப்பணிக்கிறேன். நீர் வாக்கு கொடுத்தபடி வானத்தின் பலகணிகளை திறந்து என்னை ஆசீர்வதிப்பீர். இனி கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுக்கிறவனாய் இருப்பேன். அந்த ஆசீர்வாதத்திற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்.